அரசியல் விமர்சகர் திரு TSS மணி அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். இப்போ பாமக யாரோடு அப்படின்றதான் பெரிய கேள்வியாக இருந்தது. ஏறக்குறைய அவங்க அதிமுகவோடு தான் போறாங்க அப்படின்றதாக வரக்கூடிய தகவல்கள் பெரும்பாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக தான் வருகிறது. அதிமுக பாமக இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்திருந்த கூட்டணியில் இருந்த நிலை என்பதை தாண்டி அப்பொழுதும் கூட அதிமுக பாமகவுக்கு எவ்வளவு கொடுப்பது, பாஜகவுக்கு எவ்வளவு கொடுப்பது என்று போன சட்டமன்ற தேர்தலிலேயே ஒரு போட்டி இருந்தது. அப்பொழுது பியூஷ் கோயல் வரப்போகிறார் 12 மணிக்கு மேல் என்ற நிலையில் அதற்கு முன்பே 10 மணிக்கே மருத்துவர் ராமதாஸ் உடன் சேர்ந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒப்பந்தத்தை அறிவித்து அதன் மூலமாக பாஜகவுடன் பேரம் பேசுவதற்கு உதவியாக இருந்தது. அதே போல நாளை பிரதமர் வரும்பொழுது, மோடி வரும்பொழுது ஒரு கட்டு சேர்ந்துடக்கூடாதுன்ட்டு பாஜகவும் அதிமுகவும் பிரிந்து நிற்கும் பொழுது கூட இதே போல இன்றைக்குள்ள முடித்துக் கொள்வதுன்னு சில முயற்சிகளை அந்த பக்கமா இந்த பக்கமானு சொல்லி பாஜக பக்கமா அதிமுக பக்கமான இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்குள்ள துரிதம் தான் இந்த துரிதத்தில் அதிமுக துரிதத்தில் தெரியுது. அதனால இந்த தகவல் ஒரு ஆழமான அளவுக்கு அது உண்மையாக இருக்க முடியுமேன்னு கேட்டா, ஏற்கனவே சி.வி. சண்முகத்தை மாநிலங்களவையில் இருந்தவரை சரி நீங்க கேட்டீங்க பார்க்கணும்னு இப்ப வாங்க என்று மருத்துவர் ராமதாஸ் அழைக்க அவர் விமானத்தில் தைலாபுரம் பார்த்து பேசிவிட்டு மீண்டும் விமானத்தில் மாநிலங்களவை போனது நமக்கு தெரியும் 3 வாரம் முன்னால். அதற்கு பிறகு பாமகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டும் பொழுதும் கூட பொறுப்பு மருத்துவர் ஐயாட்ட கொடுத்திருந்தாலும் அப்பொழுதும் கூட எந்த பக்கமா அந்த பக்கமா என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருந்தன என்பது செய்திகள் வந்து கொண்டிருந்தன. அதற்கு பிறகு இப்பொழுது பாஜகவுடன் போனால் அன்புமணி ராமதாஸிற்கு அதன் மூலம் மோடி ஆட்சி வருமானால் அமைச்சரவை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ள ஒரு போக்கும் அல்ல வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலிலும் அதிகமான எண்ணிக்கையில் பாமக சட்டமன்றத்திற்குள் வர முடியும். இப்பொழுதும் கூட அதிமுகவுடன் போகும் பொழுது அதிகமாக வெற்றி வாய்ப்புகள் என்பது மக்களவையிலும் இருக்கும் என்ற போக்கு என்பதாக ஒரு கணக்கும் இருக்கிறது. இந்த 2 கணக்குல முதல் கணக்கை விட 2ஆம் கணக்கு மேலோங்கி இருந்தது என்பதுதான் அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடியை போய் பார்த்த கதையெல்லாம் நடந்தது. 2026 தேர்தலையும் இதே கூட்டணி தான் இருக்கும் அப்படின்னு கருதுறீங்களா? ஆமா, அந்த எதிர்பார்ப்புடன் தொலைநோக்கு பார்வையுடன் தான் பாமக காயை நகர்த்துகிறது. அந்த எதிர்பார்ப்புடன் தான் அதிமுகவும் ஒப்புக்கொள்கிறது. இப்பொழுது என்னன்னு சொன்னா, அதிமுக எடப்பாடியின் மூலமாக 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்தது, ஒரு அரசாணை வந்தது. அது அவசர கதியில் வந்ததா இல்லாமல் வந்ததா என்பது வேறு விஷயம். உச்ச நீதிமன்றம் போய் திமுக ஆட்சியில் அது எடுபடாமல் போனது, தோற்று போனது என்பது இன்னொரு செய்தி. ஆனாலும் கூட வன்னியர் சமூகம் மத்தியில் அந்த மென்மையான ஒரு தன்மை எடப்பாடியின் மீது இருக்கிறது என்பது வடக்கு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு சூழலா இருக்கு. அதனால பாமகவினுடைய வாக்குகள் பிளஸ் அதிமுகவினுடைய இரட்டை இலை வாக்குகள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தொகுதிகள் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் 2 கட்சிகளும் இருக்கின்றன. மக்களவை தேர்தலில் திமுகவை தோற்கடித்து திமுக கூட்டணியை வலுவாக தன்னை கட்டி கொண்டிருக்கும் திமுக கூட்டணியை தோற்கடித்து வெல்வது என்பது ஒரு பெரிய சவால். அந்த சவாலில் வெல்வதற்கு பாமக கண்டிப்பாக வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு கஷ்டம் அதிமுக நினைப்பதும் பாமக அதே போல நாம் வெற்றி பெற்று காட்ட வேண்டும். அதற்கு பிறகு அதுதான் இல்லை என்றாலும் குறிப்பிட்ட ஒரு மாநிலங்களவை என்பதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க என்பதான் தெரியுது. இதில் அரக்கோணம் அல்லது ஆரணி, ஆனா அல்லது ஆவண்ணா என்று போட்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் திண்டுக்கல் தொகுதியில் ஏற்கனவே அல்லது நிற்க வைக்கப்பட்ட பாமக மீண்டும் போவதற்கு காரணம் 3 சட்டமன்ற தொகுதியில் கிறிஸ்துவ வன்னியர்கள் என்ற வாக்குகள் இருக்கின்றன, அவை பாமகவை எதிர்பார்க்கின்றன என்ற எண்ணத்தில் தான் அதிமுக வாக்குகளும் சேர்ந்தால் அந்த வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பாஜக அல்லாத சூழ்நிலையில் பாமக அதிமுக வரும்பொழுது அதில் சிறுபான்மை வாக்குகளும் கூட ஒரு குறைந்தபட்சமாவது வர வாய்ப்பிருக்கிறது என்ற இத்தனை கணக்குகளும் போட்டுத்தான் இவர்கள் கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு அல்லது உறுதிப்படுத்துவதற்கு முயல்கிறார்கள் என்று இதிலிருந்து தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.